கைல், come on, let's go. பிருத்வி ஒரு நிமிஷம். What கைல்? என்னாச்சு? லாஸ்ட் டைம் நாங்க சுபாஷ் சாரை மீட் பண்ண வந்தப்போ அவரு ரொம்ப ஆஷா பேசிட்டாரு. என்ன ஹர்ஷா பேசினாரா? Come on, tell me. என்ன பேசினாரு? நான் பார்ட்னர் கிட்ட கேட்கிறேன். இது நல்லா இல்ல. ஓ மேல என்ன தப்பு இருக்கு? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நாங்க எதுக்கு நடுவுல? நீங்க போய் பேசிட்டு வாங்க. நானும் தினேஷும் வெளியில வெயிட் பண்றோம். ஓகே, நீங்க உட்காரு, நான் பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ பார்ட்னர். ஹலோ பார்ட்னர். ஹாய் சார். ஹலோ. உட்காருங்க. வாங்க. இப்பதான் மும்பைல இருந்து வந்தேன். ஓ சார் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பி? நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம தானே நீங்களாம் ஏதோ பண்ற மாதிரியே தெரியுது. என்ன சார் திடீர்னு இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? கதை கேட்டு எல்லாம் ஓகேன்னு பார்ட்னர் சொன்னதுக்கு அப்புறம் தான் படம் ஆரம்பிச்சோம். இப்ப படம் நல்லா இல்லைங்கிறாரு. உங்களை வேற கூப்பிட்டு காமிச்சு படம் பார்க்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிறப்பவே டப்பிங் நடக்கிற இடத்துல சாப்பாடு மொத கொண்டு நிறுத்தினா வேற எப்படி பேசுறது? உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாகரிகமா இல்ல பார்ட்னர். ஐம் சாரி. பிருத்வி, சரி தப்பு பேசுற நேரம் இல்லை இது. ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எடுத்துடலாம். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஃபர்தரா என்ன பண்ணலாம் ஏன் சார்பா இவங்க 3 பேரும் சொல்லுவாங்க. என்ன பார்ட்னர், இவங்களா உங்களோட ஸ்பீக்கர்ஸா? என்ன நம்பித்தானே சினிமாக்கு வந்தீங்க. இப்ப என்ன லூப் லைன்ல வண்டி ஓட்டுறீங்க? ஓகே ஓகே, சொல்லுங்க சார். தம்பி, இந்த காலத்தில் மெசேஜ் சொல்கிற படங்கள்லாம் சரியாக போகிறதில்ல. சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிடும், பல நேரங்களில் படுத்துக்கும். படுத்துக்குமா? எப்படி படுத்துக்கும்? வெறுத்தரையில படுத்துக்குமா இல்ல பாய் போட்டு படுத்துக்குமா? சார் நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். அத கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் படம் எடுத்துக்காரு உங்க டைரக்டர்? என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல. ஸ்கிரீன் பிளே ஒரே குழப்பம். அதோட சொல்ல வர விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ சொல்றாரு. அதோட இப்பெல்லாம் படத்துக்கு கொஞ்சம் கிளாமர் தேவை. ஆனா மருந்துக்கு கூட அது இல்லவே இல்லை சார். ஷோ, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இது ரெகுலர் சினிமாவை இருக்கக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணதுதான். அதனால தான் பார்ட்னர் ஷார்ட் பிலிம் பண்ற பசங்களையே செலக்ட் பண்ணாரு. ரெகுலரா சினிமானா நீங்க சொல்ற மாதிரி கிளாமர், பாட்டு, ஃபைட்டு இதெல்லாம் வச்சு தூள் கிளப்பிருக்கலாமே. இது வேற சார். நாங்களும் அதைத்தான் சார் சொல்றோம். இது வேற. அதனாலதான் படம் ஓடாதுங்கிறோம். சார், நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. படத்தை ஓட வைக்கணும்னு தான் நாங்க உசுரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன உயிர் கொடுத்தாலும் வனமோகினி படத்துக்கு உயிர் கொடுக்கறது கஷ்டம். ஏன்னா அந்த பொண்ணு கயல் படத்துல ஒரு பெரிய மைனஸ். என்ன சார் சொல்றீங்க? மைனஸா? மைனஸ் அதுங்கிறீங்க? ஹீரோயின் எப்படி சார் ஒரு படத்துக்கு மைனஸ் ஆக முடியும்? படம் முழுக்க நான் இருக்கேன் சார். அப்ப நானும் மைனஸா? அட, உங்களை தப்பாக சொல்லலை தம்பி. நீங்கள் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸு தான், அந்த பொண்ணு இந்த படத்துக்கு மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ். அதை தான் சொல்கிறோம். இங்க பாருங்க சார், உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு கணக்கு போட தெரியாது சார். என்ன பொறுத்த வரைக்கும் சொன்ன கதையை டைரக்டர் எடுத்திருக்காரா அதான் முக்கியம். நாம ஒழுங்கா நடிச்சிருக்கோமா அதை தான் சார் பார்க்கணும். அந்த கால்குலேஷன் தான் சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கேன் சார். சார் நீங்க சொல்ற அதே கணக்கு தான் நானும் சொல்ல வரேன். இதே கேரக்டர்ல கயலுக்கு பதிலா நேத்ரா மாதிரி ஒரு ஹீரோயினை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? லட்டு மாதிரி ஜோரா, அழகா, கலரா இருந்திருக்கும் சார். ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வருவாங்க. சார், நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரி, அந்த ஹீரோயினி போர்ஷனை கண்டிப்பா ரீஷூட் பண்ணி தான் சார் ஆகணும். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ரீஷூட் பண்ண முடியாது, கயலை மாத்த முடியாது. படத்துல அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ அதை கயல் கரெக்டா பண்ணிருக்கா. 100% ஆப்டா இருக்கா. பணமோகினியா வாழ்ந்திருக்காங்க சார். அப்படியா? அப்போ ஹீரோயினிய மாத்த வேண்டாங்கிறீங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, படத்துல கமர்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கு, காமெடி ஃபைட்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும். இதையாச்சும் செய்யுங்கய்யா. ஓ, படத்துக்கு கயல் மைனஸ்ன்னு சொன்னீங்க.
காமெடி ஃபைட் எல்லாம் சேர்த்தா மைனஸ் ஸ்கேல் பிளஸ் ஆயிடும்ல. என்ன சார் பேசுறீங்க? நீங்களா அந்த காலத்து ஆளுங்க சார். பார்ட்னர், இவங்களா வீணா உங்களை பயமுறுத்துறாங்க. பணம் போயிடுமோன்னு பார்த்து பயந்து யூ டர்ன் போடுறாரு பாருங்க. பிருத்வி, இவங்கெல்லாம் ஏன் சார்பா பேசுறாங்க? ஸோ நீங்க குதர்க்கமா பேசி இவங்க கூட ஆர்கியூ பண்றதை விட ஃபர்தரா என்ன பண்ணலாம், எப்படி மாத்தலாம்னு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். என்ன பார்ட்னர் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஏதோ ஒரு சீனு 2 சீனு கிளைமேக்ஸ்ல கரெக்ஷன்னா அது இதுன்னு சேர்க்கலாம் மாத்தலாம். படத்தையே குறை சொல்றாங்க, ஹீரோயினை மாத்த சொல்றாங்க, காமெடி ஃபைட் வையுங்கிறாங்க. எப்படி முடியும்? நாம என்ன பிரியாணியை கிண்டுறோம் உப்பு உரப்புன்னு கூட குறைச்சு போட்டு பேலன்ஸ் பண்றதுக்கு? சினிமாங்கிறது ஆன்மா மாதிரி, அதுல பேலன்ஸ் பண்ணினா உயிரே போயிடும் பார்ட்னர். பிருத்வி, என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இது வரைக்கும் நான் ஒரு பிசினஸ்ல இறங்கி தோத்து போய் வெளியே போனதா சரித்திரமே கிடையாது. வனமோகினி எனக்கு சரியா படல, என்ன தோக்க வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எவ்வளவு பேசினாலும் நீங்க இறங்கி வர மாட்டேங்கிறீங்க பார்ட்னர். தம்பி, நீங்க கொஞ்சம் பிடிவாத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஏறி வரலாம்ல. ஓகே, ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு வரேன். தம்பி, யோசிக்கிட்டோம், ஹீரோ இல்லையா, கொஞ்சம் டைம் கொடுங்க. பிருத்வி, சார் என்னாச்சு சார்? இல்ல தினேஷ், அவங்க டோட்டலா அவையில இருக்காங்க, பிடி கொடுக்காம பேசுறாங்க. பார்ட்னர் அவங்க 3 பேரை பெருசா நம்புறாரு. ஹைலி இரிட்டேட்டிங் தினேஷ். ஏதோ வேணும்னே நம்மளை குறை சொல்ற மாதிரி, ப்ராஜெக்டை கெடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பிருத்வி. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோமோன்னு திருப்தியோட இருந்தோம். ஆனா இவங்க ரொம்ப குறை சொல்றாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. என்ன பண்றது? அவர் ப்ரொடியூசர், என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். சினிமாவை நேசிக்கிறவங்க படம் எடுக்கணும், அப்படி எடுக்கிறவங்க வார்த்தை மாற மாட்டாங்க, நமக்கும் என்கரேஜிங்கா இருக்கும். சினிமா பிசினஸ் தான், அதுக்கெல்லாம் நமக்கு ப்ரொடியூசர் அமையணும் பிருத்வி. ஆனா இந்த விதத்துல ரெட்டி சார் கிரேட். மனமோகினில பல பேரோட எதிர்காலம் இருக்கு. என்ன பண்றது? அதெல்லாம் நல்லபடியா தீர்மானிக்கிற சக்தி நம்ம கிட்ட இல்லையே. இந்த தடைகள் எல்லாத்தையுமே மீறி படத்தை நல்லபடியா முடிச்சு ரிலீஸ் பண்ற வசதி வாய்ப்பு சந்தர்ப்பம் நம்ம கையில இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க பிருத்வி. கயல், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஏன் நினைக்கிற? முடியும், நம்மளால முடியும், முடிக்கிறேன். கம் கயல், வா உள்ள போலாம். பிருத்வி, கமான் கயல். அவங்க படத்தையே வேணாங்கிறாங்க, அந்த மூஞ்சிங்க அதை தாண்டி இன்னும் என்ன சொல்லிட போறாங்க. இப்ப பேசிட்டோம் உன்னை பத்தி, பாக்குறேன். கமான் கயல், வா. சார் தினேஷ், நான் வந்துடுறேன். ஓகே சார். வா வா. நாங்க சொல்லி மாற்றங்கள் செஞ்சதுனால தானே எல்லா படங்களும் ஓடுச்சு. ஆமா சார், ஆமா அதான் சார். உண்மை. ஆமா சார். பார்ட்னர், சொல்லுங்க பிருத்வி. நான் நல்லா யோசிச்சேன். எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல நாங்க சொல்றதை ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தாலும் நல்லா யோசிச்சா அதுதான் நல்லதுன்னு தோணும். நாங்க சொன்ன மாதிரி மாற்றங்களா பண்ணிடுங்க. ஆமா, பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நாங்க சொன்ன மாதிரி மாற்றங்களா பண்ணிடுங்க. ஆமா, பண்றதா முடிவு பண்ணிட்டேன். வனமோகினிய நான் டேக் ஓவர் பண்ணிக்கிற பார்ட்னர். தம்பி, ம், ஒரு கோவத்துல ஒரு வேகத்துல எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நாங்க பண்ண கரெக்ஷன்லாம் பண்ணாதான் படம் ஓடும், இல்லைன்னா படம் ஓடாது, கஷ்டம்.
நீங்க வேற சார். அதெல்லாம் சொல்றதுக்கு நாம யாரு? ஒரு சினிமாவோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது யார் கையிலும் இல்ல சார். 30 கோடி செலவழிச்சு எடுத்த படம் தோத்து போகுது. 1 கோடியில எடுக்கிற படம் ஓஹோன்னு ஓடுது. 30 கோடி கலெக்ட் பண்ணுது. அதெல்லாம் தலையெழுத்து. வனமோகினி தலையில என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். ஓகே பிருத்வி, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ம்? யோசிச்சு தான் சொல்றேன் பார்ட்னர். சார், இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பெருசா இருக்கு. கண்டிப்பா மக்கள் எங்களை ஏத்துப்பாங்க. நேர்மையும் உழைப்பும் என்னைக்குமே தோக்காது. ஓகே பார்ட்னர், நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் சைன் பண்ணிடுறேன் பார்ட்னர். ரெடி பண்ணுங்க. ம்? ம். பாய். என்ன தைரியத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. பிருத்திவிக்கு கெட்ட நேரம் ஆமா ஆரம்பிச்சிடுச்சு. ம். ராமுலு, ஐயா. இன்னைக்கு வர ஃபைனான்ஸ் பார்ட்டி நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். போன 2 மீட்டிங்கும் பாசிட்டிவா இருக்கு. ஆமாங்க ஐயா. ஃபைனான்ஸ் மட்டும் ஓகே ஆயிட்டா ஒரு நல்ல நாளா பார்த்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாங்க ஐயா. சார், ஆ, உங்களை பார்க்கறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க சார். ஓ ராமுலு, ஐயா. அவங்கள போய் ரிசீவ் பண்ணி சரிங்க. கூட்டிட்டு வா. போங்க. ஓகே சார். கடவுளே, இந்த ஃபைனான்ஸ் மீட்டிங்காவது நல்லபடியா நடக்கணும். ப்ராஜெக்டை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும். நீதான் அதுக்கு அருள் புரியணும். இன்னைக்கு கண்டிப்பா சொல்லு. வணக்கம் சார். வணக்கம். ஐயா உள்ள கூப்பிடுறாரு. ஓகே. வாங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்போ ஃபார்மாலிட்டிஸ்லாம் வச்சுக்கலாம். நீங்க படத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கும் நான் அரேஞ்ச் பண்றேன். சார், அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. சார், இந்த வனமோகினி படத்துல நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. இண்டஸ்ட்ரி முழுக்க இதே பேச்சா இருக்கு. அதுக்கும் நீங்க ஃபைனான்ஸ் தரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதே பொண்ணு தான் நம்ம படத்துலயும் லீட் ரோல் பண்ணிருக்கு. அந்த பொண்ணை பத்தி இண்டஸ்ட்ரியில ஒரு மாதிரி டாக் இருக்கு. என்ன டாக்? நெகட்டிவ் சென்டிமெண்டா எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணு நடிச்ச படங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி அப்படியே நிக்குது. இப்போதைக்கு டீலிங்ஸ் வேணான்னு பார்ட்னர்ஸ் ஃபீல் பண்றாங்க. எதோட கம்பேர் பண்றீங்க? வனமோகினி ஒரு சின்ன பட்ஜெட் படம். என் படம் வேற. கதை, பட்ஜெட் எல்லாமே ரொம்ப பெருசு, பிரம்மாண்டம். அந்த படம் நின்னு போச்சுன்னா அங்க என்ன பிரச்சனையோ கையலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதே மாதிரி வனமோகினி நின்னு போனதுனால அந்த ஹீரோயின் நடிச்ச இன்னொரு படத்துக்கு நீங்க ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இது வரைக்கும் நான் சினிமால கேள்விப்படாத ஒண்ணா இருக்கு. தயவு பண்ணி இன்னொரு படத்தோட என்னோட காவிய தலைவியை கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதான் முடிவு. காவிய தலைவிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குற நிலைமையில நாங்க இல்ல. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நல்லது சார். நீங்க என்ன தேடி வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போன் எடுக்காம இருந்து இன்சல்ட் பண்ணாம இருந்தீங்களே, அதுக்கு நான் தனியா இன்னும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்ப நாங்க கிளம்புறோம். ரெடி சார். வரேன் சார். மறுபடியும் மீட் பண்ணுவோம். Thanks, sir. கிளம்புறோம். போயிட்டு வாங்க. கண்ணன், கார்த்திக், இப்போ வந்த ஃபைனான்சியரும் கவுத்துட்டு போயிட்டாங்க. என்னென்னவோ நம்ப முடியாத காரணம்லாம் சொல்றாங்க. விடுங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா இந்த சோர்ஸ் இல்லைன்னா என்ன சார், வேற சோர்ஸ் வரும், பாத்துக்கலாம் சார். காவிய தலைவிக்கு ஏதேதோ பிரச்சனை வந்துச்சு. இப்போ வனமோகினி தடையா வந்து நிக்குது. அந்த படத்துலயும் ஏதோ பிரச்சனையா? அதனால நமக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? இந்தோனேஷியால பூகம்பம் உருவாகி சென்னையில சுனாமி வந்த கதையா இருக்கு இவங்க சொல்றது. வனமோகினி ஒரு சின்ன பட்ஜெட் படம், நல்லபடியா வரும், நமக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சா ச்சே, அதுவே நமக்கு பிரச்சனையா வந்து நிக்குது. கண்ணன், என்ன பண்றதுனே புரியல கண்ணன். சார், வனமோகினி படத்துல நடந்த எல்லா பிரச்சனையும்
நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு உறுத்தலா இருக்கு. நாகலிங்கம், கிரிதரன், ராவ் இவங்க 3 பேரும் சாதாரண ஆட்களே கிடையாது. அவங்க ஒரு படத்தை பார்த்து கணிச்சாங்கன்னா அது நிச்சயம் கரெக்டா தான் இருக்கும். அவங்க கணிப்பு மிஸ் ஆனதே இல்லை. அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. கண்டிப்பா வனமோகினியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டதுக்கே ஃபைனான்சியர்ஸ் பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. படம் ரிலீஸ் ஆகி அது ஓடாம போயிட்டா நம்ம படத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதை யோசிச்சாலே மலப்பா இருக்கு. சார், இதுக்கெல்லாம் நாம அசந்து போலாமா சார்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. நிச்சயமா சொல்றேன், நம்ம காவிய தலைவி பெரிய வெற்றி அடையும் சார். பார்க்கலாம். ஐயா, வனமோகினி படத்துக்கு கயல் தான் மைனஸ்னு வெளியில ஒரு டாக் இருக்குங்கய்யா. கண்டிப்பா இருக்காது. சான்ஸே இல்ல. கயல் என்னோட தயாரிப்பு. அவ சோட போகவே மாட்டா. எனக்கு தெரிஞ்சு படத்துல கதை தான் பிரச்சனையா இருக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், நெருப்பு இல்லாம புகையாது. வனமோகினில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது நிஜம். பார்க்கலாம். இந்த பிருத்திவி எல்லார்கிட்டயும் கையில ஆஹாங்கிறான், ஓஹோங்கிறான். பிரமாதமா நடிச்சிருக்காங்கிறான். அவ நடிப்ப வேற லெவல்ங்கிறான். டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைக்கணுமா? அவளுக்கு பிஆர்ஓ வேலை பாக்குறான் மாமா. மாமா சொல்லுமா. ஒருவேளை வனமோகினி மட்டும் ஓடி கயல் மட்டும் பெருசா வந்துட்டா நான் அவ்வளவுதான் மாமா. நான் நிரந்தரமா வீட்டுல உட்கார்ற மாதிரி ஆயிடும். விட மாட்டேன் மாமா, விட மாட்டேன். என்ன மாமா, எங்க நான் சொன்ன ஆளு வந்துட்டாரா? வர நேரம் தாமா, இப்ப வந்துருவான். சார், மேடத்தை பார்க்கணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். வாங்க தம்பி. சரிங்க. ஹலோ சார். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. என்ன தெரியுதா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? உங்களை தெரியாத பசங்க இருக்க முடியுமா? நான் உங்க ஃபேன் மேடம். இங்க வந்துதான் உங்களை மீட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். ஓகே ஓகே. உங்க பேர் என்ன? கேசவ் மேடம். துணிச்சலா எல்லார பத்தியும் இவ்ளோ மீம்ஸ் போடுறீங்க. பயமா இருக்காதா? பிரச்சனை வராது? அதெல்லாம் வராது மேடம். அதுக்கெல்லாம் எங்க கிட்ட பெரிய டெக்னாலஜி டீமே இருக்கு மேடம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. ஆமா மேடம். அரசியல்வாதிங்க, போலீஸ் அதிகாரிங்க எல்லார பத்தியும் மீம்ஸ் போடுறோம். கண்டுபிடிச்சிட்டா சிக்கலாயிடும். அதனால கண்டுபிடிக்காத மாதிரி பக்கா சேஃப்டியோட பண்ணுவோம் மேடம். மீம்ஸ் மட்டும் தான் இங்க பண்ணுவோம். போஸ்ட் பண்றதெல்லாம் வெளிநாட்டு ஐடில இருந்து பண்ணுவோம் மேடம். நீங்க போடுற மீம்ஸுக்கு எவ்ளோ லைக்ஸ் கிடைக்கும்? 1 மணி நேரத்துல 2 லட்சம் நம்பர் வரைக்கும் ஃபார்வர்ட் ஆகும் மேடம். 500 குரூப் அட்மின் எங்க கூட டச்ல இருக்காங்க. இப்போ வனமோகினின்னு ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. வனமோகினியா? பாத்தீங்களா? உங்களுக்கே தெரியல. வனமோகினி பிருத்வி நடிக்கிற படம். ஓஹோ, காதல் பேரரசம் படமா? ஓகே ஓகே. அந்த படத்தோட இமேஜ டோட்டலா காலி பண்ற வேலையை தான் நீங்க செய்யணும். அந்த படத்தை பத்தி நீங்க போடுற மீம்ஸ்ல அந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாது. அப்படி ஆனாலும் ஒரு ஆள் கூட தியேட்டருக்குள்ள போக கூடாது. என்ன கேஷவ், ஒரு ஆக்ட்ரஸ் இப்படிலாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்பெல்லாம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பண்ணாதான் நிலைச்சு நிக்க முடியும். தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மேட்டர் பக்கா சீக்ரெட்டா இருக்கணும். என் பேரு வெளியில வரவே கூடாது. ஷியோர் மேடம். எங்களை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அரசியல் கட்சிங்களே அவங்கள பத்தி இவங்களும் இவங்கள பத்தி அவங்களும் மீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்கிட்ட பொறுப்பை விட்டுருங்க மேடம். வனமோகினிக்கு எதிரா என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றோம். ஆடியன்ஸை நம்ப வைக்கிற மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்றோம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படத்துல கயல்னு ஒருத்தி ஹீரோயினா நடிக்கிறா. அவதான் படத்துக்கு மைனஸ்ங்கிற மாதிரி மொத்த மீம்ஸும் இருக்கணும். மீம்ஸ பாக்குறவங்க இந்த பொண்ணாலதான் அந்த படம் ஓடாம போக போகுதுன்னு நம்பணும். அந்த படத்துக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணணும். அவ யாரு, என்ன, எப்படி நடிக்க வந்தாங்கறதெல்லாம் மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி மேடம். நீங்க போடுற மீம்ஸ்ல அந்த கயல் நடிப்பை விட்டுட்டு சொந்த ஊருக்கு ஓடணும். ஓகே மேடம். இதையெல்லாம் நீங்க கிரியேட் பண்ற மீம்ஸ் பண்ணுமா? அண்ணுமாவா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கதி கலங்கி போற மாதிரி மீம்ஸ் போடுவோம். இறங்கி அடிக்கிற அடியில சம்பந்தப்பட்டவங்களுக்கு வயிறு கலங்கி போயிடும் மேடம். என்ன சார்ஜ் வேணுமோ வாங்கிக்கோங்க. சரி மேடம். மாமா, இது அட்வான்ஸ் தான், மற்றதால் அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்யூ சார். அப்போ வரேன் மேடம். மீம்ஸ் எப்பல இருந்து வரும்? முதல்ல படத்தை பத்தியும் கையில பத்தியும் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணணும். நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம் மேடம். சரி வரேன் மேடம். வரேன் சார். நேத்ரா, எனக்கு இன்னொரு டவுட்டு. வனமோகினில பிரச்சனை நடந்ததெல்லாம் உண்மை. ஆனா இப்ப பிருத்திவி தலையிட்டு படத்தை அண்டர்டேக் பண்ணிட்டானே. பிரச்சனை நடந்தது நமக்கு மட்டும்தானே தெரியும், வெளியில யாருக்கும் தெரியாதே. அதனாலதான் மாமா இந்த ஏற்பாடு. அங்க நடந்த பிரச்சனை ஒரு சின்ன பொறி மாமா. அந்த பொரிய மீம்ஸ் மூலமா ஊதி ஊதி பெரிய நெருப்பாக்கணும். அந்த நெருப்புல வனமோகினி படம் அப்படியே பொசுங்கணும். நீங்க கேஷவ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வனமோகினியை பத்தி கையில பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள் எல்லாமே அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மாமா, செலவை பத்தி கவலையே பட வேண்டாம். எவ்வளோ வேணாலும் வட்டி கட்டலாம். வனமோகினி, கயல் இந்த ரெண்டும் காலியாகணும்.